ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு நியூஸ் அண்ட் ட்ரேடர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஆர்எஸ்ஐனா என்ன, அந்த ஆர்எஸ்ஐ எப்படி யூஸ் பண்ணலாம், அதில் ஓவர் பாட்னா என்ன, ஓவர் சோல்னா என்ன, அப்புறம் அதில் பை செல் கண்டிஷன்லாம் எது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க் நிஃப்டிலேருந்து 15 மினிட் டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து இப்படி போயிட்டு இருக்கு. இப்போ வந்து இதில் வந்து நம்ம ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் வந்து லோட் பண்ண போகிறோம். இங்கே ஆர்எஸ்ஐ அப்படின்னு செக் பண்ணிங்கனாவே வரும். ஸோ இதுல வந்து ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ஆர்எஸ்ஐயோட ஃபுல் ஃபார்ம். ஓகே, இப்போ அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆர்எஸ்ஐ வந்து இங்கே வந்துடும். இப்போ ஆர்எஸ்ஐல வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண கிளியரா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த பர்பிள் சாரி இந்த வயலட் கலர் லைன் வந்து நான் டார்க்காக பண்றேன். ஐ மீன் திக்னஸ் இன்க்ரீஸ் பண்றேன். ஸோ இந்த எல்லோ கலர் லைன் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியில் மேக்ஸிமம் கண்டுக்க மாட்டோம். ஸோ ஆர்எஸ்ஐ பார்க்கும்போது மேக்ஸிமம் இந்த எல்லோ கலர் லைன் வந்து இக்னோர் தான் பண்ணுவோம். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயலட் கலர் லைன் தான் நம்மளுடைய டார்கெட். ஓகே, இப்போ வந்து பாருங்க, இதில் கிளியராக பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐயோட வேல்யூ எப்பயுமே 0லேருந்து 100 மட்டும்தான் இருக்கும். 0லேருந்து 100 மட்டுமே இந்த பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் மேலே கீழே போயிட்டே இருக்கனால ஜீரோ தாண்டி கீழே போகாது, 100 தாண்டி மேலேயும் போகாது. ஸோ ஒரு குறிப்பிட்ட பவுண்டரிக்குள்ளேயே அங்கேயும் சுற்றிட்டே இருக்கிறனால இது ஆசிலேட்டர் அப்படிமோ. அதெல்லாம் ஆசிலேட்டரோட டெஃபினேஷன். ஓகே, இது மட்டும் இல்லை, நிறைய ஆசிலேட்டர்ஸ் இருக்கு. ஸோ லைக் மேக்டி, ஏடிஎக்ஸ் அந்த மாதிரி நிறைய ஆசிலேட்டர்ஸ் இருக்கு. ஆசிலேட்டர் பற்றியெல்லாம் நம்ம ஃபியூச்சரில் பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ எடுத்துக்கலாம். ஆர்எஸ்ஐல கிளியராக பார்த்தீங்கன்னா வந்து இந்த 30 அப்படிங்கிற இடத்துல ஒரு லைன் மார்க் பண்ணியிருப்பாங்க, 70 அப்படிங்கிற இடத்துல ஒரு லைன் மார்க் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இந்த லைன் எதை குறிக்குது அப்படின்னா ஓவர் பாட் ஓவர் சோல்டு ரேஞ்சை குறிக்குது. லைக் எப்பெல்லாம் ஆர்எஸ்ஐ வந்து 30 தாண்டி கீழே போகுதோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் சோல்டு ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். எப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 70 தாண்டி மேலே போகுதோ அப்போ வந்து ஓவர் சோல்டு 70 தாண்டி மேலே போகுதோ அப்போ ஓவர் பாட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இதில் சில பேர் ஒரு டெக்னிக் சொல்லுவாங்க, ஐ மீன் ஸ்ட்ராட்டஜின்னு கூட சொல்லலாம். பட் இது வந்து அந்த அளவுக்கு இப்போ யூஸ் ஆகாது. முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸாக இருந்துச்சு. அதாவது என்ன அப்படின்னா, எப்பெல்லாம் ஆர்எஸ்ஐ வந்து 30 கீழே போகுதோ அப்போ என்னன்னு சொல்லியிருந்தேன், நான் ஓவர் சோல்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓவர் சோல்டு ஆயிடுச்சா, இப்போ நல்லா விற்றதுக்கு அப்புறம் ஓவர் சோல்டு அப்படின்னா ஐ மீன் ஆக்சுவலாக அது எவ்வளோ விற்பாங்களோ அதோட ரொம்பவே அதிகமாக விற்றுட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஓவராக விற்றுட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, வாங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் பை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது மேலே போக நீங்கள் வந்து ப்ராஃபிட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்த எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது ஓவர் சோல்டு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. லைக் இப்போ இந்த இடத்துல பாருங்கள், அது ஓவர் சோல்டு அப்படிங்கிற இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணிங்கன்னா கொஞ்சம் கீழே வந்தாலும் அதுக்கப்புறம் பாருங்கள் மேலே போயிட்டே இருந்து இங்கே வரைக்கும் போய் ரீச் ஆயிருக்கு. ஸோ ஓவர் பாட் அப்படிங்கிற இடத்துல பை பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பை பண்ணுறது மூலமா ஓவர் பாட் ஆனதுக்கு அப்புறம் எல்லாரும் வந்து ஓவர் சோல்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து எல்லாரும் வந்து பை பண்ணுவாங்க. அப்படி பை பண்றதுனால அது பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது ஒரு அசம்ப்ஷன். இப்போ அதே ஆப்போசிட்டா யூஸ் பண்ணா, இப்போ வந்து ஆர்எஸ்ஐ பாருங்க 70க்கு மேலே போயிடுச்சுன்னா நான் என்ன சொல்லியிருந்தேன் சொல்லுங்க, 70க்கு மேலே போயிடுச்சுன்னா அது பேர் என்ன, ஓவர் பாட். ஓகே, இப்போ வந்து பாருங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 70க்கு மேலே போயிடுச்சு. இது வந்து அதையும் தாண்டி இங்க வந்து பாத்தீங்கன்னா கிளியர் 76 போயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து அந்த பீக் அடையும் போது நான் வந்து செல் பண்றேன்னு எடுத்துக்கலாம். லைக் வந்து பாருங்க ஆல்ட் பிளஸ், இப்போ பீக் அடையும் போது வந்து நான் செல் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து பீக் வரும்போது. ஓகே, அதுக்கப்புறம் பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டே இருக்கு. ஸோ இதுவும் பாருங்க ஓவர் பாட் ஆனதுக்கப்புறம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் பாட்னா என்ன, எப்பயுமே எவ்வளோ வாங்குவாங்களோ அதோட அதிகமாக வாங்குறாங்க. ஸோ அது ரொம்ப அதிகமாக வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் என்ன பண்ணுவாங்க, செல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. லைக் அதுக்கப்புறம் பாருங்க கண்டினியூஸாக செல் பண்ண ஆரம்பிச்சு நாமளும் என்ன பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல செல் பண்ணியிருக்கோம். ரைட், ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் செல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அது வந்து ரொம்ப கீழே வந்து இங்கே பாருங்க இங்கே வரைக்கும் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் வந்துருக்கு. ஸோ வந்து அந்த இது வந்து ரொம்ப பழைய ஸ்ட்ராட்டஜி தான். ஐ மீன் 30 கீழே இருந்துச்சுன்னா பை பண்ணுங்க, 70க்கு மேலே போச்சு அப்படின்னா செல் பண்ணுங்க அப்படிங்கிறது பழைய ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து 100% ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி சம் இடத்துல வந்து ஒர்க் ஆகும். பட் இது வந்து இதோடைய வின்னிங் ரேட் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. பிகாஸ் இது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ சம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வின்னிங் ரேட் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டே வருது. இந்த ஆர்எஸ்ஐ எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இது முன்னாடி நான் சில வீடியோஸ்ல நான் சொல்லியிருப்பேன். சம்டைம்ஸ் வந்து நீங்க பை பண்ணுமா செல் பண்ணுமா அப்படின்னு தெரியாத போது அது என்ன சிக்னல் கொடுக்குது அப்படின்னு நீங்க பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். லைக் வந்து பாருங்க, சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரைஸ் ஆக்ஷன்ல இருந்து வேற ஏதாச்சும் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். இதை வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆர்எஸ்ஐ வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அன் இண்டிகேட்டர் ஒன்லி. அதாவது நீங்க ஏற்கனவே பிரைஸ் ஆக்ஷன்ல இருந்து நீங்க ஒரு கண்டுபிடிச்சிருப்பீங்க. லைக் இது ஆகலாம் அது ஆகலாம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ அது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதை வந்து ஆர்எஸ்ஐல இருந்து சும்மா நம்ம கண்டுபிடிச்ச அசம்ஷன் கரெக்டா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுவோம். நீங்க ட்ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்எஸ்ஐல இருந்து இனிஷியேட் பண்ணக்கூடாது. லைக் இந்த 30-40 அப்படிங்கிறது சம் ஓல்டு ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ அது வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் யூஸ் பண்ணாங்க. இப்போ அது ஒர்க் ஆகுமா இல்லையான்னு தெரியல. பட் இப்போ நம்ம பார்த்தோம் சம்டைம்ஸ் வந்து ஒர்க் ஆச்சு. ரைட்,
இதுலேருந்து பாருங்க ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது என்ன ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பை பண்ணுமா செல் பண்ணுமா அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிச்சுக்கணும். லைக் வந்து இந்த சென்டர் லைன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 50 அப்படின்னு ஒரு லைன் இருக்கும். ஸோ அந்த லைனில் இருக்கும்போது நியூட்ரல் சிக்னல். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 30க்கு ரொம்ப வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் பை பண்ணணும். அதே 70க்கு ரொம்ப பக்கமாக வரும்போது செல் பண்ணணும். அந்த மாதிரி வந்து நீங்கள் உங்களுக்கு சிக்னல் எப்போ கிடைக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ வேற ஏதாச்சும் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ இந்த இடத்துல பாருங்க நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டோஜி வந்திருக்கு. இந்த டோஜி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு கிரேவ் ஸ்டோன் டோஜி மாதிரியே இருக்கு. லைக் நான் நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்க கிரேவ் ஸ்டோன் டோஜி இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்க லாங் விக் டோஜி இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து டோஜி இருக்கிறதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான இண்டிகேஷன். ஸோ இதுவும் ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் தான். இது ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் தான். ட்ரெண்ட் ரிவர்சல் தான். ஸோ நிறையா ட்ரெண்ட் ரிவர்சல் இங்கே வந்திருக்கனால கண்டிப்பாக இங்கே ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகும்னு உங்களுக்கு ஐ மீன் நம்ம பழைய ஸ்ட்ராட்டஜி இந்த பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜிலேருந்து நம்ம நிறைய ஸ்ட்ராட்டஜி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அதில் சில ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி இது வந்து ப்ரைஸ் கம்மியாகும் அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணியாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம கண்டுபிடிச்சது கரெக்ட் அப்படிங்கிறத இந்த RSI மூலியமா பார்க்கலாம். RSIல பாருங்க 70 மேலே போயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணும். ஸோ இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிச்சா ப்ரைஸ் ஆக்ஷன் கரெக்ட். ஸோ இந்த இடத்துல தாராளமாக நீங்கள் செல் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த RSI யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு இது. ஸோ நம்ம எகைன் வந்து பாருங்க நம்ம ஏற்கனவே ப்ரைஸ் ஆக்ஷன்ல ஒன்று கண்டுபிடிச்சிருப்போம். அது கரெக்டா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் RSI வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஸோ RSIலேருந்து இனிஷியேட் பண்ணோம் அப்படின்னா 30 கீழே போச்சு அப்படின்னா பை பண்ணுங்க, 70க்கு மேலே போச்சு அப்படின்னா செல் பண்ணுங்க. அது வந்து நார்மலான ஒன்று. ஸோ எகைன் வந்து பாருங்க சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் நம்ம கண்டுபிடிச்சிருக்கும் போது அது வந்து சம்டைம்ஸ் வந்து 70க்கு மேலே இருக்காது, 30 கீழேயும் இருக்காது, சம்டைம்ஸ் நடுவால் இருக்கும். ஸோ அது எதுக்கு நியராக இருக்கு அப்போ வந்து அது என்ன சிக்னல் தரும் அப்படிங்கிறத வச்சு நீங்கள் வந்து இந்த RSI யூஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நியூஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் அப்படிங்கிற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம RSI பற்றி பார்த்துருப்போம். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா RSI டைவர்ஜென்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நியூஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் அப்படிங்கிற சேனலில் போனீங்கன்னா பிளேலிஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி பிளேலிஸ்ட் வேணும், பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜிஸ் வேணுமா இல்லை இண்டிகேட்டர்ஸ் வேணுமா, அது மாதிரி நிறையா இருக்குது. அப்புறம் ஹார்மோனிக் பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ. See you on another video. Bye.